கனகராஜ் சார் பதில் சொல்லுவாங்க. நாளைக்கு இருக்கிற நிகழ்வு எல்லாம் அவர் சொல்லிட்டார், நீங்களே பார்த்துருப்பீங்க பக்கத்துல. கனகராஜ் சார், நீங்க இடைத்தேர்தல் ஏன் இவ்வளவு பெரிய விவாதமா மாறுது சார்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் முதல்ல கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 324 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெரி கிளியர். இட் empowers தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு கண்டக்ட் தி சூப்பர்வைஸ் தி ரெகுலரைஸ் தி எலெக்ஷன். இது ஆர்டிகல் 324 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அடுத்தது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் செக்ஷன் 151A பிரகாரம் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் இதில் ஆக்டில் வித்தின் 6 months, அதாவது டெத் ஆகிட்டாலோ ரிசைன் பண்ணிட்டாலோ டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாலோ எலெக்ஷன் டிக்ளேர்டு வாய்டுன்னு ஆகிட்டாலோ அல்லது வெக்கேட் பண்ணிட்டாலோ நடத்தணும். இது ஆர்பி ஆக்ட் சொல்லுது. ஸோ இந்த 2 பிரிவுகளுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு வழக்கறிஞராக 1967 சஞ்சீவ் ராயா வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேஸ்லேயும், அதை ஃபாலோ பண்ணி 2010 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் தெலுங்கானா ராஷ்டிரா அந்த வழக்குகளையும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அந்த அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், தேர்தல்களை அவர்கள் தான் நடத்துவாங்க, அதில் அவங்க தான் தேதியை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பார்வை என்னென்னா, அது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கும் என்றைக்கும் பாஜக மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி இருக்கின்ற வரையில் ஏவல் துறையாகத்தான் இருக்குமே தவிர அது நடுநிலையான துறை இல்லை. ஏன்னா நிறைய விவாதங்களில் நம்ம பார்த்துருக்கோம், தலைமை தேர்தல் ஆணையரே வந்து அமைப்பதில் 3 இல் 2 பேர் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் தான். இப்போ வழக்குகளை முடிச்சுட்டு தேர்தலை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்கல்ல. ஸோ வழக்குகளை முடிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லையா முதலமைச்சருக்கு? ஏன் வேகமாக நடத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வழக்குகளை முடிக்கணும்னா இப்போ நீங்கள் 5 வழக்குகள் என்ன இருக்கும், ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம இப்போ இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்க்கணும். இப்போ இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தது பொலிட்டிக்கலாக நம்ம இப்போ பேசலாம். பொலிட்டிக்கலாக இப்போ மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் நினைக்கிறாருன்னா, அவங்களுடைய கட்சி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம தேர்தலை சந்தித்து ரெடியாக போகலாம், வி ஆர் ரெடி அப்படின்ற கான்செப்டில் அவர் போகலாம் தேர்தலை. இன்னொன்று, இன்றைக்கி 5 எம்எல்ஏக்கள் அங்கே பணியாற்றணும். ஏற்கனவே நிறைய பேர் கூக்குரல் கொடுக்குறாங்க, குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. இப்போ 5 எம்எல்ஏக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் எதிர்த்தரப்பிலிருந்து அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம தேர்தலை சந்திக்க தயாருன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போகிறார், தேர்தலை நடத்துங்க. ஏன்னா கேஸை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி 5 பேர் மேலேயும் இருக்கிற வழக்குகளை முடித்து வைக்கணும் அப்படின்னா அது என்னைக்கு நடக்கிறது? அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். either 1 year ஆகலாம், இல்லை ஒரு 2 years ஆகலாம், மினிமம் ஒரு 1 or 2 years ஆகலாம், சப்ஜெக்ட் டு தி டெசிஷன் ஆஃப் அல்டிமேட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. ஸோ அதனால் ஃபாஸ்ட் பண்ணுறாரு, சீக்கிரம் நடத்துங்க அப்படின்னு. இப்போ நம்ம திமுக இன்னைக்கு நடத்தலைன்னா தாவேக்காக்கு எதிராக அந்த தேர்தல் மாறிடும் பார்க்குறாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படிங்கும்போது 2 விஜயபாஸ்கர்லாம் வந்திருக்காங்க, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார்? இல்லைங்க சார், அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் இருவருமே வந்து 2 பேருமே தயாராக தான் இருக்காங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் அவங்களுடைய ஐடியாலஜி பார்க்கணும். அவங்க வந்து தே வாண்ட் early எலெக்ஷன். அவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா தே வாண்ட் டு டெஸ்ட் த வாட்டர். நாளைக்கு நம்ம ஒரு 2 சீட் 6 சீட், இன்னைக்கு 5 சீட்டு பை எலெக்ஷன் நடத்தினா அதில் ஒரு 2 ஜெயிக்கலாம், இல்லை ஒரு 3 ஜெயிச்சா அது ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க கட்சியை ஒரு தக்க வச்சுக்க முடியும். கட்சிக்கு வந்து நற்பெயர் வரும், களங்கம் இல்லாமல் போவோம். இப்போ இருக்கிற தோல்வியிலிருந்து 1 or 2 ப்ளஸ்ஸாக வந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அடுத்தது இதை எல்லாத்தையும் இவங்க இப்படி கணக்கு இன்னைக்கு திமுக கணக்கு வேற. தமிழ்மணி சார் ஒண்ணு வச்சாங்கல்ல, அதாவது இது பொதுவா பேசுறது, விஜயபாஸ்கர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்ல ஒண்ணே தான் சொல்றேன். அவங்க தாவேகா கேண்டிடேட்டா இருக்கும்போது நான் அதை கரெக்டா சொல்லி முடிச்சிடறேன் அப்படி சொல்றேன். இவங்க திமுக ஒரு நிலைப்பாடு, அதிமுக ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. இன்னைக்கு அவங்க நேர்கோட்டில் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, நேர்கோட்டில் கூட வரலாம். தேர்தல் வந்தால் நேர்கோட்டில் கூட வருவாங்க. அப்போ இப்போ இதை டிசைட் பண்ணுறது யாரு? பிஜேபி.
கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை யார் டிசைட் பண்ணணும்? பிஜேபி கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு யார் உத்தரவு போடணும்? இன்னைக்கு அதில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அல்லது தேசிய பாஜகவினுடைய தேசிய தலைவர் அவர்களோ அவங்களுடைய திங்க் டேங்க் தான். அப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் அதை பண்ணிட்டு இருந்தா, நீங்க இன்னொன்னு பண்ணிடுறீங்க. நீங்க இப்ப என்னதான் சார், இருந்தாலும் நீங்க உடனே பிஜேபி சொன்னா இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து அங்க போனீங்கன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் தான் முடிவு பண்ணிச்சா அப்படிங்கறதுல நாங்க சொல்றேங்க. இருங்க, இப்போ நாங்க இப்ப கேக்குறேங்க, முதலமைச்சர் வந்து எத்தனை நாள்ல வந்தாரு, ஏன் வரலன்னு கேக்குறவங்களை பார்த்து பாரத பிரதமர் வந்து எத்தனை நாள் வந்தாரு பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன்னா? ஒரு சாமானியனா கேட்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்தது நீங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோம். 120 டேஸ்ல 10-15 நாள் தான் வந்து தமிழக காங்கிரஸ் பிரதிநிதியா கூப்பிட்டுருக்கு சார். அதுதாங்க நடந்திருக்கு. அடுத்தது வரேன், தமிழக காங்கிரஸ் பிரதிநிதியா கூப்பிட்டுருக்கோம். சரி, என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்ல கடமை கொண்டிருக்கேன். மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொன்னார், வக்கீலுங்களுக்கெல்லாம் வக்கீலை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தார். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தான் வாத பிரதிவாதங்களை இன்றைக்கு வாதிகளுக்காக சரியாக வைக்கின்ற வழக்கறிஞர்கள். அந்த சிஸ்டத்தை தவறுன்னு சொல்ல, ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் போய் எல்லாம் குப்பை மாதிரி நிற்கிறாங்க, அட்வொகேட்ஸ் இல்லை, அங்கே போய் பாருங்க, ரொம்ப அவங்களால வழக்குகளை பேசவே முடியல. இல்ல, ஒரு வழக்கறிஞரை பத்தி சொல்லும்போது நான் அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இது அவங்களுடைய கமாண்ட் இல்ல, நீதியரசர்கள் வச்சதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த கோர்ட் அப்படிங்கிறது அவருடையது கிடையாது, நீதியரசர் சொன்னது. அது உங்களுக்கு நீதியரசர் இல்ல, சட்டம். சட்டம் தாங்க. அந்த சட்டத்தை வாதி எடுத்துரைக்கணும்னா சட்ட வல்லுநர்கள் தாங்க எடுத்துரைக்கிறாங்க. யாருக்கு சொல்லி தராங்க? நீதிபதிகள் வந்து இருங்க, நீதிபதிகளுக்கு சட்டம் நம்ம சப்ஜெக்ட்ல வந்துருவோம். அதனால அந்த டாபிக்ல நான் அதோட முடிச்சிறேன். I don't want to waste my time. Just I am telling my brother not to comment upon the professor. இல்ல, நான் இப்ப சொல்றேன். அவர் சொல்றாரு அது நீதித்துறையுடைய பார்வை. இல்ல இல்ல, அது நீதித்துறையுடைய பார்வைன்னு உங்களுக்கு தெரியும், ஆக்ட்னு உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அடுத்தது இப்ப நீங்க அடுத்து இங்க கவர்மெண்ட்டை பத்தி குறை சொன்னார். என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அலை இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய அலை இல்லை, அமைச்சர்கள்லாம் அறவே காட்டுத்தனம், அந்த எம்எல்ஏக்கள்லாம் அசம்பிளியில் சரியாக செயல்படல. நான் கேட்குறேன், சபாநாயகர் சொல்றாரு சார். ஏங்க சபாநாயகர் வந்து பேலன்சிங்காக நடந்துக்கிறாருங்க, அவர் வந்து கண்டிக்கிறாரு. ஏங்க இருங்க, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு மறுப்பு தெரிவிங்களா? ஆளும் கட்சியினுடைய இது அதெல்லாம் அவைக்கழிப்புல நீக்கி இருக்காங்களான்னு சொன்னாங்க இல்லையா? கேட்குறேங்க, இருங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். மாண்புமிகு முன்னாள் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள், நான் இப்போ அந்த கேள்வி உங்களிடமே வைக்கிறேன், அல்லது சகோதரர் தமிழ்மணியன் கூட வைக்கிறேன். எத்தனை, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் பேசினதை அவை குறிப்பில் எத்தனை திமுக அதிமுக ஆதரவு சபாநாயகர்களுக்கு நீக்கினாங்க? சொல்லுங்க பாப்போம், தைரியம் இருக்குமா? நீக்க முடியுமா? உதயநிதி பேசும்போது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி பேசும்போது, இல்லை நாளைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த போது, அமைச்சராக இருந்த போது, எத்தனை அவருடைய பேச்சுகள் வந்து நீங்க நீக்கி இருக்காங்க, அவை குறிப்பிலிருந்து எடுத்திருக்காங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். எடுக்க முடியுமா சபாநாயகரால? இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, லைவா போகுது, மக்கள் பார்க்குறாங்க, நீக்கிறாரு. நல்லது, ஜனநாயகம். இதுதான் சார் ஜனநாயகம், இதுதான் ஜனநாயகம். வரவேற்கிறேன். இப்போ நான் தப்பாக பேசினா நீங்கள் சார் தவறுன்னு சொல்லணும், அதுதான் ஒரு நெறியாளனுடைய பண்பு, அதை வரவேற்கணும். இதுதான் மக்களாட்சி. இவர் தவறாக பேசினாலும் அவர் தவறாக பேசினாலும் நீங்கள் அதை நெறிப்படுத்தணும், அதுக்கு தானே நெறியாளர். ஸோ அந்த விஷயத்தை செய்கிற அதிகாரம் உங்களுக்கு, உரிமை எல்லார்கிட்டையும் இருக்கு. அதே போல சபாநாயகர் ஆளுங்கட்சியிலே செய்கிறார். இதுதாங்க வரவேற்கத்தக்க ஜனநாயகம். இதுதாங்க நாங்கள் இப்போ ஜென்சி எதிர்பார்த்த ஜனநாயகம். இதுதாங்க காங்கிரஸ் எதிர்பார்த்த சட்டமன்றம். கனகராஜ் சார், அதாவது என்னை பொறுத்தவரையிலும் ஆட்சியை தக்க வைக்க என்று சொன்ன கருத்து உண்மையான கருத்து, அது ஒன்று உண்டு. அடுத்தது இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு பிரச்சனையே வந்து பிஜேபியோட டெசிஷன் என்னன்றது தான். அதாவது தீய சக்திக்கும் தீஞ்சு போன சக்திக்கும் மாயசக்தி என்ன செய்ய போகிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன,
அதை ஒட்டி தான் இங்கே தமிழ்நாட்டில் அந்த இடைத்தேர்தல் வரும். இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இடைத்தேர்தலுக்கு பேர் போன பாஜக கட்சி வெஸ்ட் பெங்காலில் 60 எம்எல்ஏ, பாத்தீங்களா? கர்நாடகாவில் இன்னும் ஆட்சி பேசுறதுக்கு நிறைய இருக்கு கவிழ்ப்பு, சார். மும்பையில் இல்லை மகாராஷ்டிராவில் ஆட்சி தமிழ்நாட்டுல இப்ப பேச கவிழ்ப்பு. நிறைய இருக்கு. ஏங்க எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆட்சி கவிழ்ப்புன்னு செஞ்சு இன்னைக்கு கின்னஸ் புக் ரெக்கார்ட் வந்து 445 எம்எல்ஏவை சரி. இன்னைக்கு பிஜேபியில் ஏடிஎம் மிஷின், அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மை பண்ணி இன்னைக்கு பிஜேபியில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இடைத்தேர்தலே வராது. ஓகே.